ஜெய்பீம். என்னுடைய பெயர் வழக்கறிஞர் சந்தோஷ்குமார். பகுஜன் சமாஜ் கட்சியின் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தலைவராக இருக்கிறேன். இப்பொழுது 5ஆம் தேதி அதிகாலை 12 மணி அளவில் எங்களுடைய தன்மான தலைவர், தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் டாக்டர் பி ஆனந்தன் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் நோட்டமிடப்பட்டிருக்கிறார். அவரை நரேஷ் என்கின்ற ஒரு நபர் நோட்டமிட்டு அவர் வாகனத்துக்கு பின்னாடி வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வகையிலே டீ கடையிலே டீ அருந்த வந்தோம் என்ற பொய்யான தகவலை சொல்லி எங்களுடைய மாநில தலைவர் அவர்களை நோட்டமிட்டிருக்கிறார் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அது தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் அறிந்த விஷயம். அதே போன்று தற்போது அவருடைய வழக்கை ரொம்ப நேர்த்தியாகவும் உண்மையாகவும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய விசுவாசியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகி அண்ணனுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதிலே வெற்றி காணுகின்ற இடத்திலே தற்போது அண்ணன் ஆனந்தன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதை கண்ணிட்டு பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆனந்தன் அவர்களுடைய பாதுகாப்புக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். அவர் பல முறையில் பேட்டியில் சொல்லியிருக்கிறார், நான் எங்கு காலையில் எழுவேன், எங்கு கிளம்புவேன், எங்கு எனது பணியை முடிப்பேன், பணியை முடித்துவிட்டு இந்த வழியாகத்தான் நான் வருவேன் என்று அவர் வெளிப்படையாக ஒரு வழக்கறிஞராக சொல்லியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் அவருடைய பணிகளை முடக்கும் விதத்தில் அவர் மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவும் கட்சியை சிறப்பான முறையில் நடத்துகின்றார் என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ, மேலும் சமத்துவ தலைவருக்கு எங்கு நீதி கிடைத்து விடுமோ என்ற அச்சத்திலோ இல்லை, பல்வேறு சந்தேகங்களின் அடிப்படையிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு தமிழக அரசு எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொகுதியிலே படுகொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்குரிய விஷயமாக நாங்கள் நினைக்கின்றோம். அதே போல ஒரு தலித் தலைவர்கள், ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், அவர் தனியாக செல்கிறார், தனியாக வருகிறார். ஏன் ஒரு தலைவர் தனியாக சென்று தொழில் செய்துவிட்டு அவர் கட்சி பணி செய்துவிட்டு வரக்கூடாதா? அப்படி வந்தால் அவருக்கு ஆட்களை வைத்து அச்சுறுத்தல் நடக்குமா என்ற கோணங்களில் நாங்கள் மிகவும் அச்சத்தில் இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய தன்மான தலைவருக்கு காவல்துறையும் தமிழக அரசும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நாங்கள் இழந்த சமத்துவ தலைவரை மறுபடியும் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை வழிநடத்துகின்ற தன்மான தலைவரையும் இழக்க நாங்கள் தயாராக இல்லை. தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், மாநில தலைவர் அவர்களுக்கு இங்கு நோட்டமிடுகிறார்கள் என்று சொன்னால் எத்தனை துரோகிகள் இங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதே போல துரோகிகளால் தான் எங்களுடைய சமத்துவ தலைவரும் படுகொலை செய்யப்பட்டாரோ என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். ஆகவே எங்களுடைய தன்மான தலைவர் அவர்களுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை சரியாக செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் கோரிக்கையாக வைத்து எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கும்படி, அதே போன்று இந்த வழக்கிலே அவர் எதற்காக, நரேஷ் என்கின்ற நபர் எதற்காக 12 மணிக்கு அங்கே வர வேண்டும், அவர் எந்த காரணத்துக்காக இங்கே வந்தார், எதற்காக இங்கே அவர் நிற்க வேண்டும் என்ற பல்வேறு கோணங்களிலே காவல்துறை தான் விசாரித்து அதனுடைய வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும். ஆகவே இதை நாங்கள் எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியின் கண்டனமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்பீம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.